ஒரு ஏழை மற்றும் நேர்மையான விறகு வெட்டி ஆற்றின் அருகே மரங்களை வெட்டிக் கொண்டிருந்தபோது அவனது பழைய இரும்பு கோடாலி தவறி ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது. அவன் சோகத்துடன் ஆற்றங்கரையில் அமர்ந்து அழுதான். அவனது நேர்மையைக் கண்ட நீர்க்கடவுள் அல்லது தேவதை தோன்றி அவனது கவலையை கேட்டார். விறகு வெட்டி நடந்ததை சொன்னான். நீர்க்கடவுள் முதலில் ஆற்றுக்குள் சென்று தங்கு கோடாலியுடன் வெளியே வந்தார். விறகு வெட்டியோ, இது என்னுடையது அல்ல என்று நேர்மையாக மறுத்துவிட்டான். கடவுள் மீண்டும் சென்று வெள்ளிக் கோடாலியுடன் வந்தார். அதையும் விறகு வெட்டி, இல்லை, இதுவும் என்னுடையது அல்ல என்று மறுத்துவிட்டான். கடைசியாக கடவுள் அவனது பழைய இரும்பு கோடாலியை கொண்டு வந்தார். அதை பார்த்த விறகு வெட்டி மிகுந்த மகிழ்ச்சியுடன், ஆமாம், இதுதான் என்னுடையது என்று ஒப்புக்கொண்டான். விறகு வெட்டியின் உண்மையான நேர்மையால் மகிழ்ந்த நீல்கடவுள் அவனது நேர்மைக்கு கிடைத்த வெகுமதியாக 3 கோடாலிகளையும் தங்கம், வெள்ளி, இரும்பு என அவனிடமே கொடுத்தார். நீதி. நேர்மையே சிறந்த கொள்கை. லஞ்சம் அல்லது பேராசை இல்லாமல் உண்மையாக நடப்பவர்களுக்கு நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை பாய்.